நேற்று ஃபுல்லாக லைவ் பார்க்க முடியல, அதனால வீடியோ போட முடியல. இப்போ தான் எபிசோட் பார்த்து முடித்தேன். முத்துக்குமரன் எக்ஸ்போஸ்ட், முத்துக்குமரன் இஸ் பேக் ஆஃப் லைஸ், அது இதுன்னு நிறைய வீடியோ பார்த்தேன். எனக்கு சத்தியமாக புரியல. அவரை பற்றி அவ்வளோ எப்பண்டா ஒரு பையன் விழுவா அவனை போட்டு சாத்துன்னு சாத்தலான்னு ரெடியாக இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டில் லைனில் எம்மா அவங்க கண்டஸ்டன்ஸ் கூட விட்டு வைப்பாங்க போல இருக்கு, பார்க்குறவங்க விட மாட்டேங்கிறாங்க. முத்துக்குமரன் என்ன அப்படி தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அலைஸ் போட்டார். அதாவது டாப் 5 மார்க்ஸில் இருக்கிறவங்களை விட்டுட்டு, அதாவது ரயனும் கேர்ள்ஸையும் விட்டுட்டு மித்த பாய்ஸ் கூட போட்டார், அலைன்ஸ் போட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பாய்ஸோட ஸ்ட்ரென்த் முக்கியம் கிடையாது, நான் வந்து ஸ்கோர் போர்டு வச்சு தான் அலைன்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மஞ்சரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, ஸ்கோர் போர்டு போட்டு அலைன்ஸ் வச்சுன்னா என்கிட்ட ஒரு பாயிண்ட் தானே இருந்தது, நீ அருணையும் ராணவும் எடுத்ததுக்கு பதிலாக நீ என்ன தானே எடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அருணும் ராணவும் ஆப்போசிட்டில் இருந்தால் இவரை ஃபஸ்ட்டே டார்கெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எனிமியை வந்து நம்ம கூடயே வச்சுக்கிட்டா நம்மளை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்காருங்கிறது தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் மனசில் என்ன இருந்துச்சோ தெரியாது. ஸோ அவர் இவங்க 2 பேரும் எடுத்துட்டாரு. அதை முதல்ல இப்படி சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்லைன்னு ஸ்கோர் போர்டு வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணேன்னு சொல்லிட்டு 2வது கடைசியில் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், கொஞ்சம் அருணும் ராணுவம் இருந்தால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நான் நினச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒன்று தான். இதுக்கு என்னன்னா, ராயனும் பவித்ராவும் முத்துக்குமரோட வாய்க்குள்ளேயே போயிட்டாங்க. நீ அப்படி சொன்ன, இப்போ இப்படி மாற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை. இவங்க எல்லாரும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1000 தப்பு பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் கணக்கு எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த முத்துக்குமரன் இந்த பையன் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால எப்பண்டா ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவான், அவனை பிடிச்சிட்டு எகுறலான்னு சொல்லிட்டு அதுக்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இதில் பவித்ரா பியூர் சோல், அம்மா பயங்கர பியூர் சோல் தாம்மா, நீ பியூர் சோல், உனக்கு முத்துக்குமரன் வந்தால் மட்டும் பியூர் சோல் எல்லாம் மறந்து போயிடும், எப்படா வன்மத்தை கக்கலான்னு வெயிட் பண்ணி நிற்கிறது. இந்த விஷயத்தில் சௌந்தர்யா கூட பரவாயில்ல, அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் இது பண்ணணும்னு நினைக்கல. அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் அவனுக்கு பேக் ஃபயர் அடிச்சு விட்டாங்க. இதில் பவித்ரா வந்து கர்மா இஸ் அ பூமராங்க, ஏமா நீ பண்ண கர்மாவை ட்ரூத் ஆர் டாஸ்கில் முத்துக்குமரன் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கூன் ஒரு ராஜமாதா விஷயத்துலையும் ஃபுல்லாக முத்துக்குமரனை திட்டிட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்கும் எப்பயுமே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் முத்துக்குமரனை திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த பையன் ஒரு கில்ட்டில் இருந்துட்டு வெளியில் வந்து சிரிச்சப்போ கூட அவன் வந்து சிரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லினும் மஞ்சரியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாக்லினும் மஞ்சரியும் வச்சது வேலிட் பாயிண்ட்ஸ். ஏன்னா மஞ்சரி வந்து நீ எனக்கு ஒரு பாயிண்ட் தானே இருந்தது, நீ என்ன சேர்த்துருக்கணும்லன்னு கேட்டது வேலிட் பாயிண்ட்ஸ் தான். ஒரு பையன் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதில்லை, இந்த வீட்டில் ரொம்ப பொய் பேசினதில்லை, ரொம்ப மோசமாக விளையாண்டதில்லை. தனக்கு டிக்கெட் டு ஃபினாலேங்கிறது ஒரு ரொம்ப ப்ரெஷரான ஒரு டாஸ்க்கு. அதில் எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கலையேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டான். அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாயிடுச்சு. அவன் குரூப்லேயே விளையாடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அது அவனுக்கு தெரியலை, பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ப்ரெஷரில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டா அது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து இவ்வளோ தூரம் எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்போஸ்டு என்ன டைட்டில் வின்னர், இது வரைக்கும் டைட்டில் வின்னர் எந்த டைட்டில் வின்னரும் பொய்யே சொன்னது இல்லையா, இவங்கெல்லாம் கேட்டதே கிடையாதா? இப்போவும் முத்துக்குமரன் வந்து இந்த இடத்துல பொய் பேசலை, அவர் மாற்றி தான் சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வர, அந்த காங் கிட்ட போவேணான்னு பவித்ராவுக்கு இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ராணவ் ஓகேவும் சொல்கிறாரு. ஆனால் காங் கிட்ட போவேணான்னு அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ராணவ் ஒருவேளை அந்த அவசரத்தில் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். நான் இங்கே ராணவ குத்த சொல்லலை. உடனே முத்துக்குமரன் டைட்டிலுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் வந்து முத்துக்குமரனோட டைட்டிலை எந்த வகையிலையும் அசைச்சு பார்க்க போகிறதில்ல. அவர் வந்து பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னராக அரியணை ஏற போகிறது உறுதி தான் நடக்க போகுது. இன்னும் எகெயின்ஸ்டாக வந்து எல்லாரும் வந்து வன்மத்தை கக்க அது அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்து ஃபேன்ஸ் வந்து அதுக்காக ஒரி பண்ணாமல் இருக்கிறது ஓகே, ஒரி பண்ணாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக என்னோடய ட்ரீமர் சிஸ்டருக்காக தான் நான் அந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். அவங்க இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.